தேவ பிள்ளைகளே, இந்த வேலை கர்த்தருடன் நாம் மகிமைப்படுவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15:32 வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பின்பு இயேசு தம்முடைய சீசர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கி இருந்து சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். ஆமா தேவ பிள்ளைகளே, இயேசு வந்து இப்படி ஜனங்களுக்காக பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தாங்க. 3 நாளாய் அவரிடத்துல தங்கி இருந்தாங்க. அவருடைய பிரசங்கத்தை கேட்டிருந்தாங்க. சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல. அந்த வனாந்தரமான இடத்துல இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருந்தவங்க அவர் வெறுமையாய் அனுப்பிவிட மனதில்லாமல் அவர்களை சாப்பாடு கொடுக்கும்படியாய் சீசர்களுக்கு சொல்லுகிறார். அந்த இடத்துல வனாந்தரமான இடத்துல தண்ணி இல்ல, ஆனாலும் கர்த்தர் அந்த இடத்துல வனாந்தரமான இடத்துல ஒரு அற்புதம் செய்தார். அந்த இடத்துல அற்புதம் செய்து அவர்களை சாப்பாடு கொடுத்து அந்த வனாந்தரமான இடத்துல போதுமான உணவுகள் கொடுத்தார். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் மாத்திரம் 4000 பேராய் இருந்தார்கள். அப்ப அந்த இடத்துல ஆண்டவர் எவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்தார். இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகள், நீங்க கர்த்தரை நம்பி நீங்க வரும்பொழுது உங்களை வெறுமையாய் அவர் அனுப்ப மாட்டார். ஆமா தேவ பிள்ளைகளே, அவரை விசுவாசிங்க. அவருடைய விசுவாசத்துல நீங்க பலன் உள்ளவர்களாய் இருங்க. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய பணக்குறைவா இருக்கலாம், உணவு குறைவா இருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு தேவைகள் குறைவா இருக்கலாம். அந்த இடத்துல உங்களுக்கு என்ன தேவைகள் குறைவா இருக்கும், அது உங்களுக்கு வனாந்தர போல காணப்படலாம். ஆனா தேவன் வனாந்தரத்தில் அற்புதம் செய்தார். அந்த ஜனங்களுக்கு அற்புதம் செய்தார். 3 நாள் ஆண்டவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைகளை வெறுமையாய் அனுப்பிவிட மனதில்லாமல் அவர்களுக்கு அற்புதம் செய்து உணவை கொடுத்து திருப்தியாய் அவர்களை அனுப்பிவிட்டார். அது மாத்திரமில்லாம மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுக்கும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஆமா தேவ பிள்ளைகளே, இந்த வேளையிலும் இந்த வசனத்தை கேட்டிருக்கோம், காரியங்களை நம்ம வாசித்திருக்கிறோம். இந்த வசனத்தின்படி நம்ம ஒப்பு கொடுத்து ஒரு சிறிய ஜெபம் பண்ணி முடிப்போமா? இருக்கிற இடத்துல நம்ம கண்களை மூடுவோம். ஆமா தகப்பனே, வனாந்தரத்துல அற்புதத்தை செய்த தேவனாண்டவரே, ஆமாப்பா, உங்களுடைய வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் வெறுமையாய் போக நீ விரும்பவில்லை ராஜா. இன்னைக்கும் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகள் வெறுமையாய் போகாதபடி ஆசீர்வதிக்கும்படி ஒப்பு கொடுக்கிறாங்க. பார்க்கிற குடும்பங்களா இருக்கலாம், தனிப்பட்ட நபரா இருக்கலாம். ஆமாப்பா, அவருடைய தேவைகளை நீ சந்திக்கும்படி ஒப்பு கொடுக்கிறாங்க. ஆமாப்பா தகப்பனே, இப்படியாய் நீ அதிசயங்களை செய்த தேவன் ராஜா. தகப்பனே, இவர்கள் வாழ்க்கையிலும் உங்களுடைய வசனத்தை தொடர்ந்து உம்முடைய சமூகத்துல காத்திருந்து உம்முடைய வார்த்தையை வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள் தகப்பனே, அவர்கள் ஆசீர்வாதமா இருக்கும்படி, திருப்தியா இருக்கும்படி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜீவிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமா தேவ பிள்ளைகளே, இந்த வேளையிலும் நீங்க தேவனை நம்பி வரும்பொழுது உங்களை ஒரு நாளும் வெறுமையா அனுப்ப மாட்டார். அது வனாந்தரமா இருந்தாலும் உங்களை வெறுமையா அனுப்ப மாட்டார். அவர் முழுமையா உங்களை நிரப்பி போஷித்து உங்களைய நல்ல வழியில கொண்டு நடத்துவார். அவரை நம்புங்க, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு வீடியோவாக உங்களை சந்திக்கிறேன். ஆமென்.